என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் நிறைய சமூக பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த விங்ஸ் ஆஃப் விக்டரி என்ற இந்த சமூக அறக்கட்டளையை நாம் ஆரம்பித்து ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் கடந்த நாட்களில் ஜெயத்தோடு வெற்றிகரமாக செய்ய தேவன் கிருபை செய்தார். இதில் டயாலிசிஸ், நம்ம இலவசமான டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதில் ஆண்டுடைய கிருபையில் அண்டர் ப்ரிவிலேஜ் பிள்ளைங்களுக்கு நம்ம இலவசமாக நம்ம ஐஏஎஸ் அகாடமி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒரு பெரிய இந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். வாழ்வாதாரம் குன்றிய சகோதரிகளுக்காக இலவசமான ஜூட் தைக்கிற, பேக் தைக்கிற ஒரு தொழிலையும் நாம் செய்து ஏற்பாடு பண்ணி அதையும் நாம் நடத்தி வருகிறோம். அதோடு கூட பேக்கிங் கிளாஸ் அடிக்கடி நடத்துகிறோம். இப்படி பெரிய காரியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பெரிய திட்டங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த வருஷத்தில் நம்ம இலவசமான மருத்துவமனை நாம் ஆரம்பிக்க வேண்டும். ஜெபம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பல தேவைகள் இருந்தாலும் இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மாதமும் உங்கள் சார்பிலே ஒரு 500 ரூபாயோ ஒரு 1000 ரூபாயோ நீங்கள் இந்த கீழே காண்கிற இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் அனுப்ப உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது முழுக்க இது சமூக பார்வையோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த விங்ஸ் ஆஃப் விக்டரி என்ற இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்காக நாம் செலவு செய்வோம். ஏன்னா நிறைய திட்டங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நீங்கள் உங்கள் சார்பில் ஒருவருக்கு டயாலிசிஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் செலவு செய்வதற்கு நீங்கள் தாங்கலாம். அல்லது ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்கள் உங்கள் சார்பில், உங்கள் குடும்பத்தின் சார்பில் விதைக்கலாம். நிச்சயமாய் வேதம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நாம் அதை வேகமாய் செய்வோம். இன்னும் இந்த வருஷத்தில் நிறைய பேரை நம்ம ரீச் அவுட் பண்ண போகிறோம். நிறைய பேர் கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்வார்கள். எனவே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஒவ்வொருவரும் ஒரு 500 அல்லது 1000 ரூபாயை ஒரு மாதம் என்னால் முடிந்தது என்று நீங்கள் விதைத்து நீங்கள் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு தனி அக்கௌண்ட் இருக்கிறது. 80G, அதாவது இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் உண்டு. அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை அனுப்பி வைக்க நான் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நாம் இணைந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். காட் பிளஸ் யூ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் 11வது வசனம், வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். ஆண்டவர் அவருடைய நன்மைகளை நமக்கு தருகிறார். இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எல்லாரும் இதை அனுபவிக்கணும்னு அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் முன்னாலேயும் தேவன் நன்மைகளை வைத்திருக்கிறார். உங்கள் பின்னாலேயும் நன்மையும் கிருபையும் உங்களை தொடருகிறது. ஆண்டவர் உங்களை சுற்றிலும் ஒரு கிரீடத்தை போல அந்த நன்மைகளை உங்கள் மேல் அவர் வைக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்பொழுது இந்த நன்மை கிடைக்கும்? இதை தான் நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் தியானிச்சுட்டு வரோம். இன்றைக்கி அதன் வரிசையில் நம்ம உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தின் 15ஆம் 16ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மனையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு என்று அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின அந்த அழகான வனாந்திர நீண்ட பயணத்தை இந்த 3 வசனங்களிலே அவர் மிக அழகாக சொல்லி காண்பிக்கிறார். அவர் பாறையிலிருந்து தண்ணீர் வந்தது, சர்ப்பங்களும் தேள்களும்
கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் அங்கே அவர்களை ஒன்றும் செய்ய முடியலை. தேவன் அவர்களை சோதித்தார். தேவன் அவர்களை நடத்தின விதங்கள் சிறுமைப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, தேவன் அவர்களுக்கு மன்னாவை தந்தார். இவ்வளோ ஒரு அதிசயத்தை செய்த தேவனை மறவாதே என்று சொல்லுகிறார். இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பாக நன்மை வேணும்னா மறவாதிருங்கள், நன்மை கிடைக்கும். நன்மையினால் உங்களை திருப்தி ஆக்கணும்னா அவரை மறக்காதீங்க. பின்னாட்களில் உங்களுக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு வரப்போகிற நாட்கள், இந்த வருஷம் முழுவதும் நன்மை வரணும்னா, நன்மையை சுதந்திரிக்கணும்னா நம்ம கடந்து வந்த வருஷத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். எல்லாத்துக்காகவும் நன்றி சொல்லுங்கள். போன வருஷத்தோட 31ஆம் தேதியோட முடிஞ்சு போச்சா? இல்லை, இன்னைக்கும் நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த நாளில், போன வருஷம் இந்நாளில் எனக்கு இந்த அற்புதத்தை செய்தீர். போன வருஷம் இந்நாளில் ஆண்டவரே என்னை தப்புவித்தீர், என்னை தலையாக்கினீர், எனக்கு உயர்வை தந்தீர், எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தந்தீர், இல்லைனா இந்த பாதையை என் வாழ்க்கையில் அனுமதித்தீர். எல்லாவற்றுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு நல்லா தெரிந்த சங்கீதம் 103ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களில் பாருங்க, சங்கீதக்காரன் அந்த ஆத்மாவிலிருந்து அவர் செய்த நன்மையெல்லாம் மறவாதேன்னு சொல்றார். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே, ஒரு நாளும் மறக்காதீங்க. நீங்க சொல்லுங்க, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்னைக்கும் ஆண்டவரை மறந்துட்டீங்களா? ஆண்டவர் செஞ்ச நன்மையை மறந்துட்டீங்களா? போன வருஷம் தேவன் நம்மளை எப்படி வச்சிருந்தார், இன்னைக்கு நம்மளை எப்படி வச்சிருக்கிறார்? மறக்காதீங்க. எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 4:10. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை சாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். நீ பார்த்ததுக்காக நன்றி சொல்லு, நீ அனுபவித்ததுக்காக நன்றி சொல்லு, கர்த்தர் செய்ததற்காக நன்றி சொல்லு. பாருங்க, இதெல்லாம் ஆண்டவர் மறக்காதன்னு மாத்திரம் சொல்லலை, நீ மறவாமல் உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் அதை அறிவிக்க வேண்டும். என் வாழ்க்கையில் இதை கர்த்தர் செய்தார், என்னை ஆண்டவர் இப்படி ஆசீர்வதித்தார், என்னை ஆண்டவர் இப்படி உயர்த்தி இருக்கிறார், இந்த மாதிரி என்னை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் நடத்துவார்னு சொல்லி மறவாமல் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதிக்கிற அந்த அனுபவம் தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த துதிப்பதற்காக தான் நாம் ஏற்படுத்தப்பட்டோம். நம்முடைய துதிகளை அவர் ஏற்றுக்கொள்வார். ஏற்படுத்தப்பட்டவர்கள் நாம், மறந்துடாதீங்க. ஆண்டவர் இதற்காக தான் இந்த துதிகளை ஏறெடுக்கணும்னு சொல்லி தான் நம்மிடத்திலே தேவனுடைய எதிர்பார்ப்பு. நாம் ஏற்படுத்தப்பட்டோம். தேவனின் எதிர்பார்ப்பு இதுதான். அது மாத்திரமல்ல, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் உங்கள் துதிகளெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்வார். உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கும் ஆண்டவரை மறவாதபடி எச்சரிக்கையா இருந்தா, தேவனை மறக்கலை அப்படின்னா நமக்கு நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்பார். நம்ம தேவனை மறந்துட்டாதான் அந்த நன்மைகள் நின்று போகும். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறவர். இன்னைக்கு அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம், நான் செய்ததை மறந்துடாத, செய்ததை மறந்துடாத. எனக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உபாகமம் 6:12. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நீங்கள் செய்த நன்மையை ஒரு நாள் நாங்கள் மறக்கக்கூடாது. எல்லாவற்றையும் நினைத்து 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 உம்மை துதிக்கிறதுக்காக தான் நாங்கள் ஏற்படுத்தப்பட்டோம் அப்படின்ற அந்த உணர்வோடு நாங்கள் தொடர்ந்து வாழ எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, நாங்கள் துதிக்க மறந்த நாட்களுக்காக எங்களை மன்னிச்சிருங்க. எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறீங்க, அதெல்லாம் நாங்கள் நினச்சி துதித்து வரப்போகிற நாட்கள் அந்த நன்மையை சுதந்திரித்து கொள்ள, நன்மையினால் முடிசூட்டப்பட்ட அந்த அனுபவத்தோடு வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.